ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிமார்ட்க்கு போயிருந்தேங்க. அங்கே நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் என்னென்ன விலைக்கு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுலேயும் ஸ்பெஷலாக ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற டிஃபன் பாக்ஸ் இது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிறைய டிஃபன் பாக்ஸ் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸ் முடிய போகுது, நியூ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனால் டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. என்னென்ன டிஃபன் எவ்வளோ விலைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த முதல்ல குட்டி டிஃபன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக பிளாஸ்டிக் இது மாதிரி இருக்கும். உள்ள சில்வர் வச்சுருந்தாங்க. அந்த டிஃபன் பார்த்திங்கன்னா 99 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இது வந்து 129 ரூபா போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சேலம் நான் வாசிக்கவா சலீம்னு வாசிக்கவான்னு எனக்கு தெரியலை. இது அந்த பிராண்டோட பேரா இல்லைனா சேலத்துலேருந்து இது ரெடியாகி வருதா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் எது எப்படியோ அந்த டிஃபன் பாக்ஸை நான் என்னோடய பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, குழம்பு இந்த பொரியல் இதெல்லாம் கொடுத்து விட்றதுக்காக வாங்கியிருக்கேன். நம்ம கிரேவி டைப்பில் கொடுத்துடணும் அந்த மாதிரி இதில் பயப்படாமல் கொடுத்துடலாம். உண்மையிலே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் கூட டிஃபன் பாக்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வேணால் ஷோவாக இருக்குங்க, கொடுத்துறதுக்கும் ஃபேன்சியாக தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்திங்கன்னா, இதில் கொஞ்சமாக தான் வைக்க முடியும், ரொம்ப கம்மியாக. இது இருக்கிற அளவு அது எவ்வளோ பெருசாக காட்டுது, அதில் அந்த காட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டி சாப்பாடை வந்து அது பிடிக்காது. அதுதான் இதில் உண்மை. இது பெருசாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படி வாங்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப பெஸ்ட்டு அந்த கேரியர் தான். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் விலையும் கம்மி, அப்புறம் லைஃப் லாங் வரும். நம்ம நல்லா லைஃப் லாங் எடுக்கணும், ரொம்ப நாளைக்கு வரணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து சில்வர் பாக்ஸ் தாங்க வரும். அந்த மாதிரி வேறு எதுவுமே வராது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 279 ரூபா தான், 250 என்னமோ தான் ப்ரைஸ் கூட போட்டிருந்தாங்க. இது ரொம்ப பெஸ்ட்டு, ஸ்கூலுக்கு இருந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, கிரேவி டைப் இது வைக்கலாமா வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் அதிகமாக கொடுத்துடுவேன். அதுக்கு பார்த்திங்கன்னா குருமா கிரேவி அந்த மாதிரி தான் கொடுத்து விட வந்துருக்கும். மேலே அந்த டாப்பில் இருக்க அந்த மூடியில் வந்து நம்ம குழம்பு எதுவும் கொடுத்து விட்டா சிந்தாமல் இருக்குமா? யாராவது இதை யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்ணாடி பாக்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்குனா அழகாக இருக்கலாம். ஆனால் கை நழுவி கீழே போச்சுன்னா அவ்வளோதான், குழந்தைங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இது ஜஸ்ட்டு 59 ருப்பீஸ். இதை வந்து லீக் ஆகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சும்மா வேணால் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு ட்ரையாக ஏதாவது கொடுத்து விடணும்னு சொன்னால் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான். இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ப்ரைஸ் இருந்துச்சு. 333 ரூபா போட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த சில்வர் பெஸ்ட்டு. எனக்கு வந்து இது தான் பிடிச்சிருந்தது. நான் வந்து நம்ம ஊரில் இருந்தோம்னா சோறு பொங்கி குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு மேலே ஒரு பொரியல் வைக்கணும்னா இது கொடுத்து விடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. இது என்னோடய பொண்ணுங்களுக்கு ஒருத்திக்கு பெருசாக ஒருத்திக்கு சிறுசுமா எடுக்கலாமாங்கிறதுக்காக தான் நான் திருப்பி எடுத்து பார்த்துட்ருந்தேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் இருக்குது. மீஷோவில் ஆர்டர் போட்டு திருப்பி வெளியில் வாங்கின்னு சொல்லி அதெல்லாம் 500 ரூபா. அந்த 500 ரூபா கொடுத்து இந்த ரப்பர் லாக் வச்சு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எப்போ உடையும்னு சொல்ல முடியாது. உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், என்னோட 500 ரூபா தண்ணியில். ஆனால் இந்த மாதிரி 250 ரூபாய்க்கு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா கண்டிப்பாக லைஃப் லாங் வரும் இந்த டிஃபன் பாக்ஸ். இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகிற டைம் இல்லையா, அதனால தான் நான் வந்து திருப்பி டிஃபன் பாக்ஸே கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேரியர். இந்த கேரியர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து குழம்பு ஊற்றி கொடுத்து விடுவேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு வந்து சிந்தாது. இது எடுத்துக்கலாம். இதோட விலை பார்த்திங்கன்னா 150 ரூபா போட்டிருந்தாங்க. 150 ரூபாங்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பித்தளை கிளாஸ் மாதிரி வெளியில் வந்து இந்த பித்தளை உள்ளே வந்து அந்த சில்வர் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கிளாஸோட விலை பார்த்திங்கன்னா 99 ரூபா போட்டிருந்தாங்க. யாருக்கெல்லாம் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளாஸை விட எனக்கு இந்த வட்டை கப்பும் அந்த பக்கத்தில் இருக்க அந்த கிண்ணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே கோல்டன் அண்ட் சில்வர் மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இதை நம்ம வந்து பார்க்கலாம் அழகாக இருக்கும். நம்ம வச்சு ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. இந்த மாதிரி யாராவது வச்சுருக்கீங்களா? அது ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் எல்லாமே இந்த மாதிரி வருதுங்க. முன்னாடிலாம் ஈயப்பாத்திரம் மட்டும்தானே இந்த மாதிரி புள்ளி வச்சு வரும். புது பாத்திரம் வாங்கியிருந்தோம்னா தெரியும், அலுமினிய பாத்திரம். அதில் தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி பொட்டாக வச்சு வரும். இப்போ சில்வர் பாத்திரத்துலேயே வர்றதே அதுவும் ஒரு ஃபேஷன் ஆகிட்டு போல். நல்லா இருக்குது. ஆனால் அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. இந்த கிண்ணங்கள்லாம் கட்டியாக அழகாக இருந்துச்சு. இந்த பிளேட்டை வந்து நான் ஒவ்வொரு டைம் போவேல பார்த்துட்டு வருவேன். இந்த 2 குழி இருக்கிற இந்த பிளேட்டு 150 ரூபா கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் அதை விட
இந்த இந்த பெரிய பிளேட்டு இதை வாங்குவா, இல்லைன்னா இதை விட இன்னொன்று உண்டுல்ல, குழியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அது வாங்குவான்னு சொல்லிட்டு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆவேன். இது வரைக்கும் எதையுமே வாங்கலை. இது தான் என்னோடய அதிக விருப்பம் இதாக தான் இருக்கும். 2 150 ரூபா, ஒன்று 150 ரூபா. இது 2 பிளேட் எடுப்பான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஆனால் 2 பிளேட் எடுத்தால் 300 ரூபா ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பைசாவோட எனக்கு ஸ்டாண்டில் வைக்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அப்புறம் ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிளேட்ஸ் இருக்குது. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தட்டு மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த மாதிரி தட்டுலாம் யாராவது வாங்கி யூஸ் பண்ணுறாங்களா என்ன? உண்மையிலே எனக்கு தெரியல, நான் யார்கிட்டையும் பார்க்கல. வீடியோஸில் கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ சம்மர் டைம் வர்றதுனால இந்த இது போட்டிருக்காங்க, ஐஸ்கிரீம் மோல்டு போட்டிருந்தாங்க 29 ரூபாய்க்கு. அப்புறம் நான் இந்த 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 ஜல்லடையை வந்து நான் சொல்லி ஆகணும். இந்த அரிப்பை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏற்கனவே பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா 120 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு, நெளிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து 129 ரூபாய்க்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது, டக்குன்னு நெளியாது அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இந்த அடுப்பில் வச்சு எதாவது சுடணுன்னா இதை யூஸ் பண்ணி சுடுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. வாங்கி வைக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இடம் இல்லை. ஸோ அதனால் வீடியோவில் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் சில்வரில் இந்த ஸ்ட்ரெயினரும் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட விலை பார்த்திங்கன்னா 150 ரூபா போட்டிருந்தாங்க. உண்மையிலே இங்கே இருக்கிற விலை கம்மியான விலை தானா அப்படின்னு அப்பப்போ மைண்டில் வந்து அடிக்கடி தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த பீலரே பாருங்களேன், 89 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு பீலர் 89 ரூபாயா? ஜஸ்ட் ஒரு தோல் சீவுறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் டோஸ்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. இந்த ஜல்லடை இந்த கரண்டி வந்து 79 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்குனா இது உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்த உண்மையிலே பூரி எடுக்கிறதுக்கு, வத்தல் பொரிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாஸ்மதி அரிசியை கூட நான் இதில் அள்ளிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்றைக்கா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இதில் எடுத்துக்கிறது வந்து உண்மையிலே ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுவே நம்ம வேறு ஏதோ கொஞ்சம் கடையில் இருக்கிறோம் அப்படி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பர்பஸ்னால் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு வந்து பெருசாக நல்ல ஸ்ட்ராங் பிடி போட்டிருக்கு, நான் பார்த்துருக்கேன் கடையில். அந்த மாதிரி அந்த கரண்டி தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேரட் தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன் இல்லையா, இதுவும் அதே மாதிரி பெருசாக இருக்குங்க. அதுதான் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா இதுவும் அதுக்கு மேலே பெருசாக இருக்குது. அது வந்து இந்த 20 ரூபாய்க்கு வாங்கினது வந்து பிளாட்ஃபார்மில் வாங்கினது வந்து எனக்கு சரியாக வரல. வாழைக்காய் புட்டு சீவி பார்த்தேன், ரொம்ப பெருசாக இருக்குது. அது புட்டுங்கிற ஃபீலிங்கே வரல. ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது வந்து இது யூஸ் இல்லை. வேணால் ஜூஸ் அடிக்கிறதுக்காக திருவாங்க இல்லையா, அதுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நல்லா சாப்பிங் போர்டு, நிறைய சாப்பிங் போர்டு வச்சுருந்தாங்க. சைஸுக்கு தக்கன ப்ரைஸ் வைஸாக இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு சாப்பிங் போர்டு வந்து நான் வந்து வேறு மாதிரி வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுறவங்கக்கிட்ட இதை கேட்கணும்னு நினைப்பேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு நல்லாயிருக்குமா, இல்லைனா அந்த உடனுக்குள்ளது நல்லாயிருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த சாப்பர் வந்து நம்ம வந்து வெளியில் எவ்வளோன்னு பார்த்தா 120 ரூபான்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 199 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அதாவது 450 ரூபாக்குள்ளது 199 ரூபாயாம். வெளியில் 120 ரூபாய்க்கு தான் பார்த்துருந்தோம். இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? என்கிட்டலாம் ஒன்று இருக்குது, எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இல்லை. அது வெங்காயம்லாம் அப்படியே கொதறலமாக ஆகுது, அப்படியே செதைக்கிற மாதிரி இருக்குது. இது கட் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம கட் பண்ணால் அது எவ்வளோ அழகாக ஒன்று போல் இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இதிலலாம் பண்ணணும்னா அது வந்து அப்படியே செதைச்சி தான் எடுக்குது. ஸோ இது வந்து என்கிட்டலாம் கேட்டிங்கன்னா இது ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நம்ம ஹேண்ட் கட்டிங் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஒருவேளை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வேணால் டக்குன்னு சும்மா 1 2 நறுக்கி போட்டு போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பூன்லாம் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டில் நான் வந்து அரை டஜன் ஸ்பூன் வந்து 50 ரூபாய்க்கு பார்த்தேங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து. பட் ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குமான்னு தெரில. இங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே 100 ரூபா போட்டிருக்காங்க. 100 ரூபாய்க்கு 6 ஸ்பூன் போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்மில் இதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து, கொஞ்சம் சைஸ் மட்டும் சின்னதாக இருந்தது. அரை டஜனே 50 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கரண்டியை வந்து நான் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருக்கேங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. 120 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உண்மையிலே டிமார்ட்டில் வந்து ஒரு யூனிக்காக பார்த்தேன்னு சொல்லலாம். சந்தன குங்குமம் வைக்கிறதுக்கு, இல்லை திருநார் வைக்கிறதுக்கு உண்மையிலே இது கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்துச்சு. அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததில்ல.
அதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இது க்ரஷ் பண்ணுறது போல் நம்மகிட்ட நான் வந்து நிறைய நாள் இந்த க்ரஷ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி நினச்சிருக்கேன். அதுதான் நினச்சிட்டு நான் இதை எடுத்து பார்த்தேன், வாங்குமான்னு நினச்சேன். ஆனால் அது க்ரஷ் பண்ணுறது இல்லை. இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு பெப்பர்லாம் க்ரஷ் பண்ணுவாங்களா அந்த இதுன்னு நினச்சேன். அது இல்லை. இது வந்து சும்மா ஒரு கிளாஸ்க்கு மேலே சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்து வச்சுருக்குறாங்க. அதனால் அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரூ. 120 ரூ. 90 சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் ஒவ்வொரு டைமும் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிளேட்டில் வந்து எனக்கு எப்போதுமே கண்ணாக இருக்கும். எடுத்துகிட்டு போம்மா, இதை எடுக்குமா, அதை எடுக்குமா, அதா இதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எதையுமே எடுக்க மாட்டேன். ஏன்னா மனசில் வந்து நிறைய ஆசை இருக்கும். நம்ம ஸ்டாண்டை நினச்சி பாரு மாலினி அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்ச உடனே வச்சுட்டு வந்துடுவேன். வேண்டாம் வைக்க இடம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் தான் பார்க்குறேன்னா என்னோடய ஹஸ்பண்டும் அதே இதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 3 பிளேட்டு 3 கிண்ணம் இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து நம்ம யாருக்காவது இதை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கிஃப்ட் பர்பஸ்க்கு வேணால் கொடுத்துக்கலாங்க. உண்மையிலே இன்ஸ்டன்ட்டாக டக்குன்னு யாராவது ஒரு சின்ன பர்த்டே இது பெரியவங்க வெட்டிங் ஆனிவர்சரி சும்மா சிம்பிளாக கொண்டாடினாங்கன்னா அதை கிஃப்ட் பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்டர் பாட்டில் நான் சொன்ன மாதிரி அடுத்தது உங்களுக்கு வாட்டர் பாட்டில் நிறைய வரும். மறக்காமல் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. இந்த சாப்பர் இது வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த மூட்டை பூச்சி நசுக்கிற நவீன மிஷின்ங்க மாதிரி தான் அந்த சாப்பர்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இது பண்ணல. பார்க்குறதுக்கு வேணால் அழகாக இருக்கலாம். அந்த கயிறு இருந்துச்சுன்னா அது அவ்வளோதான், தூக்கி குப்பையில் தான் போடணும். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் ரூ. 21 போட்டிருந்தாங்கங்க. உண்மையிலே அழகாக இருந்துச்சு. இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ப்ளூ கலர் பாட்டில். அப்புறம் நான் மாதம் போவேல பார்க்குங்க. இந்த இடத்துல வந்து இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்களா, இது வந்து ஒரு சீசனுக்காக அந்த என்னென்ன சீசன் வருதோ அந்தந்த பொருள் வைக்கிறதுக்காக இந்த கேபினை ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சம்மர் அப்படிங்கிறனால வாட்டர் பாட்டில் இருக்குது. இதுவே நம்ம வந்து ஸ்கூல் திறக்கிற டைமில் போனோம்னா இந்த இடத்துல ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருக்கும், நிறைய பாக்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் நான் வீடியோ நெக்ஸ்ட்டு போவேல காட்டுறேன் பாருங்கள். நிறைய ஸ்கூல் பாக்ஸு இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டங்களாக நிறைய இருக்கும். நோட்டு, புக்கு, பென்சில், பேனான்னு சொல்லிட்டு அந்த ஐட்டங்கள் நிறைய வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. இதுவே நம்ம ஒரு தீபாவளி டைமில் போனோம்னா நிறைய லைட்டிங்ஸ் இருக்கும், கிஃப்ட்டு இருக்கும், டெக்கரேஷன் ஐட்டங்கள் நிறைய பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி போனோம்னா விநாயகர் சிலைகளும் இருக்கும். இந்த மோல்டு பண்ணுற அந்த மோதக் பண்ணுற மோல்டுகள் நிறைய இருக்கும். அது மாதிரி அந்த கேபினே பார்த்திங்கன்னா ஒரு அந்தந்த டைமுக்கு என்னென்ன தேவையோ அதை வைக்கிறதுக்காகவே வச்சுருப்பாங்க போல். இப்போ வந்து நமக்கு ஸ்கூல் வந்து திறக்கிற டைம் அப்படிங்கிறனால சம்மர் டைம் கூட அப்படிங்கிறதுனால வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு. இல்லைன்னா இவ்வளோ வாட்டர் பாட்டில் இருக்காது. நான் சொல்கிற எல்லாமே இது எந்த டிமார்ட் பார்த்திங்கன்னா மும்பையில் வித்யா விஹார் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அந்த டிமார்ட்டில் தாங்க இவ்வளோ பார்த்துருக்கேன். ஸ்டீல் வாட்டர் பாட்டில் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்தது. 1 லிட்டர் தண்ணி கூட பிடிக்கிறோமா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் எவ்வளோ விலை அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே புதுசாக இருக்கையில் அதை அடுக்கி வச்சிருக்கையில் பார்க்கையில அழகாக தான் இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்க்கையில வாங்கணுங்கிற ஆசை தான் வருது. வேண்டாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசையும் கட்டுப்படுத்தி தான் அந்த இடத்துலேருந்து நகர வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம நார்மலாக கிச்சனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த ட்ரைப்ளை பேன் இதை வந்து நான் வந்து வெளியில் வந்து பெருசாக விலை கேட்டுக்கிட்டது கிடையாது. வெளியில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருந்துச்சு, இந்த மோமோஸ் பண்ணுறதா மோதக் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ரூ. 1280. அது வந்து 600 கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மோதக் மட்டும் பண்ணலாமா, இடியாப்பமும் பண்ணலாமா? தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே எனக்கு இது இடியாப்பம் பண்ணுறது ஒரு ஸ்டீலில் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனால் அதை நான் இப்போ தான் வீடியோ பார்க்கையில தான் எனக்கே தெரியுது. நெக்ஸ்ட் டைம் போகல செக் பண்ணிட்டு வரேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செட்டாக இருக்கிற இந்த சட்டி பார்த்திங்கன்னா ரூ. 500 தான். ஆனால் 500 பரவாயில்லையோ, நான் கூட மீஷோவில் வாங்கியிருக்கேன். 600 சொல்லி 5 சட்டி வாங்கியிருக்கேன். அதோட பெரிய சட்டியோட கெப்பாசிட்டியே மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே வந்து 1 லிட்டர் தான் இருந்துச்சு. இதில் நல்ல பெருசாக இருக்குது. அப்போ இதுதான் நான் லாபம் போல். அது வீடியோ வேறு பெருசாக போட்டிருந்தேனே, அந்த சட்டியை அப்போ யாரும் ஏமாறாதீங்க. இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாங்குங்க. சட்டியும் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேன் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு நெக்ஸ்ட் டைம் டிமார்ட் போவேல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வீடியோ எடுத்து போடணும்னா என்ன எடுத்து போடணும்னு சொல்லிட்டு, அதாவது டிமார்ட்டில் என்ன எடுத்து போடலாம், இதை இன்னும் நல்லா கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் மீண்டும் இன்னொரு நெக்ஸ்ட் vlog இல்லைனா வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி விமன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய்.